எபேசியர் 6:10 என்ன சொல்கிறது என்று சொன்னால், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஐயா, பலப்படு. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் பலப்படுத்தல, எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. வெறும் பலன் கிடையாதுங்க, எல்லாவற்றையும் உங்களால் செய்ய முடியும். நீங்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது, நீங்கள் அசாத்திரமான காரியங்களை செய்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு தெளிவு வேண்டும். என்ன தெளிவுன்னு சொன்னால், கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் மாத்திரம் அவருக்குள்ளே பலப்படுங்க. யாரையும் பார்க்காதீங்க, எந்த ஊழியக்காரனையும் பார்க்காதீங்க, எந்த ஊழிய பெயரையும் பார்க்காதீங்க, எந்த ஆடை அலங்காரத்தையும் பார்க்காதீங்க, எந்த நகை நட்டியும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ளே பலப்படுங்க. இயேசு வரப்போகிறார், உங்களை பார்த்து கேட்பார், உண்மையும் உத்தமமும் உள்ள என் ஜனமே, ஊழியக்காரனே, பணிவிடைக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தின் மேலே 1000 வருஷம் அரசாட்சியிலே உன்னை நான் அதிபதியாக வைக்க போகிறேன். நீ திடீரென்று காணாமல் போய்விடுவாய், உன்னை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள வருவார். ரகசிய வருகையிலே நீ காணாமல் போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய பலத்திலே, கர்த்தருடைய வல்லமையிலே நீ பலப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்தை பார்த்து சொல்லும் பொழுது, தீமோத்தேயை பார்த்து சொல்லும் பொழுது, நீ பலப்படு, கிறிஸ்து இயேசுவிலே நீ பலப்படு, நீ பலப்படு. ஓ, நீ வீணான கட்டுக்கதைகளுக்கும் வம்ச வரலாறுகளுக்கும் ஓ தீமோத்தேயுவே விலக்கி காத்துக்கொள்ளு. உங்களையும் என்னையும் விலக்கி காத்துக்கொண்டு என் இயேசு வரப்போகிறார். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களை பிரசங்கம் பண்ண கூட்டாலும் தொண தேவையில்லாமல் பேசாதீங்க. உங்களிடத்துல ஆண்டவர் இருக்கிறார், உற்சாகப்படுத்து. அந்த பாஸ்டர் இந்த பாஸ்டரை பார்த்தெல்லாம் பேசாத. இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து என்ன சொல்லுகிறார் அதை சொல்லு. நீதான் இந்த கடைசியினுடைய தீர்க்கதரிசி, நீதான் கடைசி காலத்தின் தீர்க்கதரிசி, நீதான் கடைசி காலத்தினுடைய ஊழியர், நீதான் கடைசி காலத்தினுடைய மேய்ப்பன், நீதான் கடைசி காலத்தினுடைய பாதுகர், நீதான் கடைசி காலத்தினுடைய எச்சரிப்பு செய்யக்கூடிய தேவன் மனிதன். ஆகவே உன்னை குறித்து ஆண்டவர் தூரத்து செய்திகளை வைத்திருக்கிறார். நீ பேசும் பொழுதே அபிஷேகம் வரும், நீ சிந்திக்கும் பொழுதே அபிஷேகம் வரும். உன்னுடைய பேட்டன் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நான் சரீரத்தில் தரித்திருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உங்களிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது. கடைசி காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நீங்கள் பலப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எபேசியர் 6:18 நாம் வாசிப்போம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். எவ்வளோ பெரிய மேட்ரை உங்கள் கையில் கொடுத்துக்கிறாரு. ஜபம் சொன்னால் எவ்வளோ பெரிய வேண்டுதல் இருக்கிறது, எவ்வளோ பெரிய ஜபம் இருக்குது, எவ்வளோ பெரிய காரியங்களை உங்கள் கையில் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். அவர் சொல்கிறார் பாருங்க, பவுல் சொல்கிறார், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலும், எல்லா சமயத்திலும், உங்கள் துக்கத்தில், உங்கள் வேதனையில், உங்கள் கண்ணீரில், உங்கள் போராட்டத்தில், உங்களுடைய கவலையிலே உங்கள் பக்கமாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் வாயிலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. இந்த சரீரம் செத்து போனாலும் என் வாய் சாவாது, நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன். ஒரு மனிதனை கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டார். ஒரு மனிதன், ஒரு பெரிய பரிசுத்தவான், கோமாவில் போய் படுக்க வச்சிட்டாங்க. ஒரே ஒரு நேரம் மட்டும் அவருக்கு அந்த கோமா இது வந்து சரியாகிடும். அந்த நேரத்தில் பார்த்தா அவங்க கூட இருக்கிறவங்க யாரும் இல்லாமல் போயிடுறாங்க. மானிட்டரில் பார்த்தா அந்த நேரம் மட்டும் பார்த்தா அவர் சரியாயிடும். என்னடா விஷயம்னு கேட்டால், பல வருடமாக அந்த மனிதன் அந்த நேரத்தில் ஜெபிப்பாராம். அந்த பரிசுத்தம் என்ன பண்ணுவாரா, அந்த நேரத்தில் ஜெபிப்பாராம். பாடி ஃபுல்லாக கோமாவில் இருக்குது. அறிவியல் பிரகாரமாக அவர் கோமாவில் இருக்கிறார். ஆனால் அந்த நேரம் வரும் பொழுது அந்த பரிசுத்தவான் கர்த்தரை பார்த்து கூப்பிடும் பொழுது என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அவருடைய இருதயத்தையும், அவருடைய சிந்தனையும், அவருடைய எண்ணங்களையும், அவருடைய சரீரத்தையும் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். எலிசாவின் தேவன் நம்மோடு இருக்கிறார். ஓ ரபலா ஷேகே, உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீதான் இந்த காலத்தின் எலிசா.
உன்னுடைய எலும்புகளிலிருந்து வல்லமை புறப்படும். இயேசுவின் வஸ்திரத்திலிருந்து வல்லமை போகும் என்று சொன்னால் சகல அதிகாரத்தை உங்களிடத்தில் கொடுத்திருக்கிறார். உங்களுடைய பார்வையே வல்லமையானதுங்க. கச்சிப்பிலிருந்து வல்லமை போச்சுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் வைத்திருந்த கச்சிப்பிலிருந்து வல்லமை போனது. பேதுருவினுடைய நிழலிலிருந்து வல்லமை போனது. இந்த காலத்திலே 2026ஆம் ஆண்டிலே நீதான் ஊழியர், நீதான் அபிஷேகம் பெற்றவன், நீதான் அந்நிய பாஷை பேசுகிறவன், நீதான் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறவன், நீதான் கர்த்தருக்காய் வைராக்கியம் கொண்டிருக்கிறவன். உன்னை அல்லாமல் தேவன் யாரை பார்க்கிறார்? 365 ஆண்டுகள் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் ஒரு பரிசுத்தவான் யோனோக்கு. தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். உன்னை எடுத்துக்கொள்ள ரெடியாக இருக்கிறார். ஆனால் உனக்கும் எனக்கும் புரிதல் இல்லை. இயேசு வருவார். அவர் வரும்பொழுது ரகசிய வருகையிலே நீ போய்விடுவாய். நான் போய்விடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே நான் ரகசிய வருகையிலே போய்விடுவேன். ஓ ரிபாலா ஷேகே, ஹல்லேலூயா.